பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். அப்பனே முருகா ஞான பண்டிதா விலாக் வித் கமல் யூடியூப் சேனல் ரொம்ப நாள் கழித்து திரும்பி ரீஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4000 வாட்சிங்கர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கொஞ்சம் எப்படியாச்சும் உங்கள் கருணையின் அடிப்படையில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆண்டவா எப்படியாச்சும் கொடுத்துருங்கப்பா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கு ஆடி 18 புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பக்தி விலாக் தான் பண்ண போகிறோம். ஏலகிரி மலையில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு விலாகாக பண்ண போகிறோம். வாங்க விலாக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் ஏலகிரிக்கு என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா ஏலகிரி விலாக் வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அந்த விலாக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அந்த விலாக் செக் பண்ணி பார்த்துங்க. அதில் வந்து ஏலகிரியோட டூரிஸ்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கங்க. நம்ம முருகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன லேக்கு இல்லைனா போட் ஹவுஸ் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகலாம். எங்கெங்கே போக முடியுதுன்னு தெரியல. ஸோ கிளைமேட்டரும் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓரளவுக்காவது இடத்த கவர் பண்ணுவோம். ஸோ வாங்க போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து பர்சனலாக பார்த்திங்கனாக்கா 1 இயராக வந்து ஷெட்யூன், என்னோடய மைண்ட் ஃபுல்லாக ஷெட்யூன். என்னால் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அதே மாதிரி ப்ளே வித் கமல் யூடியூப் சேனல்லையும் நான் எப்போயாச்சும் ரொம்ப ரேராக தான் வீடியோ போடுவேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். போடணுன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ என்னென்னு தெரியல, நான் திரும்பி என்ன எது நினச்சனோ தெரியல. சரி, திரும்பி யூடியூப் சேனல் போகலான்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்திருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. மறக்காமல் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் பொன்னேரியிலேருந்து தான் நம்ம வந்து ஏலகிரி மலைக்கு போக முடியும். என் கூட வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய பிரதர்ஸ் அபுரார் அண்ட் நிதிஷ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த ஏலகிரி மலையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take this crowd from seeing to believing. Got a taste for blood and my tongue keeps bleeding. From the words I spit, so sharp, so freezing. So cold, behold, frostbite they feeling. I could tear you apart or I could go heal them. Don't believe in fate, don't believe in ceilings. I just need a taste and my mind starts peeling. I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. And I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. Cause I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I don't lie at night, I be in my ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு நண்பா. கோயில் வெளியவே பார்த்தீங்கன்னாக்கா அச்சதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அச்சதை தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு மேலே கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட போயிட்டு அது அச்சதை சாமிக்கிட்ட போய் படைக்கணும். வாங்க போகலாம். ஸோ அங்கே இருக்கிற கோயில் தான் பிள்ளையார் கோயில். என்ட்ரன்ஸே பிள்ளையாரை தரிசிச்சுட்டு தான் முருகர்கிட்ட போக முடியும். மேலே வந்து முருகர்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ கடவுள் இருக்கிறாரு. நேராக போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு பூசாரிக்கிட்ட போயிட்டு பூஜை செலவு பழம் பூ கற்பூரம் ஊதுபத்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாமியை போயிட்டு தரிசனம் பண்ண வேண்டியது தான். வாங்க போகலாம்.
அங்கே அப்படியே அன்னதானம் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னதானம் 2 பிளேட் வாங்கி சாமி பேரில் அப்படியே அழகாக சாப்பிட்டாச்சு. நான் என் தம்பி 3 பேருமே நல்லா சேர்ந்து சாப்பிட்டோம். அன்னதானம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, திருப்தியாகவும் இருந்துச்சு அன்னதானம் சாப்பிட்டது. இந்த முருகர் கோயிலை சுற்றி நீங்களே பாருங்கள், இயற்கை வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் கிளைமேட் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் மழை வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன், அதே போல் மழை வந்துருச்சு. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதோட விஷுவல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த கோயில் இருக்கிற இடமும் அதை சுற்றி இருக்கிற மலைகளும் வயல்வெளிகளும் அருமையாக இருந்துச்சு பார்க்கும்போது. உண்மையிலே இன்றைக்கி வந்து ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நாளில் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஒரு செலிப்ரேட் பண்ணதுக்கு. ஆடி 18 முன்னிட்டு சாமியை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. மன நிறைவாக இருக்குது. சரி, இங்கே வந்ததும் இல்லாமல் சாமி தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஏதாச்சும் சும்மா எங்கேயாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு செலவு பண்ணுற மாதிரிலாம் ஐடியா இல்லை. சும்மா அப்படியே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்கை போயிட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த லேக்கோட விஷுவலும் உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணுறேன். இதுதான் நண்பா அந்த லேக்கு. ரொம்ப பழைய லேக் போல தருது. ஒரு காஞ்சு போன மரம் இருக்குது, அழுக்கு தண்ணி இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்குது. எல்லாருமே ஏலகிரியை வந்து ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். பார்த்திங்கனாக்கா இந்த விஷுவல்லே பார்த்திங்கனாக்கா பச்சை பசேன்னு செம்மையாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் மேகம் வந்து மேகமூட்டமாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நண்பா, இந்த கிளிப்பில் நான் வந்து உங்களுக்காக விஷுவல் காட்டணுன்றதுக்காக நான் ஒரு சின்ன ரிஸ்க் தான் எடுத்துருக்கிறேன். பட் இந்த ரிஸ்க்கும் கொஞ்சம் டேஞ்சரான ரிஸ்க் தான் ஹில் ஸ்டேஷனில். அதையும் பொருட்படுத்தாமல் நான் எடுத்துருக்கிறேன்னா உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் எனக்காக ஒரே ஒரு சின்ன உதவி, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெஃப்ட் ஹேண்டில் நான் கியரும் ஸ்டேரிங்கும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபோனை ஹேண்டில் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக இந்த கிளிப்பெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 7 மினிட்ஸ் கண்டினியூஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி தான் போட்டிருக்கேனே தவிர மற்றபடி என்னால் ஃபுல்லாலாம் போட முடியாது. உங்களுக்கும் ஃபுல்லாக பார்க்கறதுக்கான பொறுமை இருக்காது. ஸோ இது வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு வழியாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போடுவோம், நிறைய வீடியோஸ் பாருங்கள். வீடியோவில் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கலனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். I will accept every negative comments and positive comments. So please மறக்காமல் subscribe and like பண்ணிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.